தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும். கண்டிப்பா சுட்டு கொன்னாலும் சரி. கோவை விமான நிலையத்தின் பின்புறம் கடந்த 2ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் 19 வயது கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை அரிவாளால் வெட்டிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. இந்த விவகாரம் கோவை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய 3 பேரையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மதுரையைச் சேர்ந்த குணா என்கிற தவசி, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. அதில் இந்த சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள கோவில்பட்டியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அதே ஊரை பூர்வீகமாக கொண்ட தமிழ்மணி என்பவரது 2வது மனைவிக்கு பிறந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கருப்பசாமி மற்றும் காளீஸ்வரன் உள்ளிட்டோர் தங்களது தெய்வீக கிராமத்தின் பெயரை கெடுத்து விட்டதாக மனவேதனையில் உள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் 5 வயதிலேயே குடும்பத்துடன் கோவைக்கு சென்று விட்டனர். இந்த கிராமத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த கிராமத்தில் உள்ள செவிட்டு ஐயனார் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள் யாரும் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதே கிடையாது. நாங்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வீக பூமியில் வாழ்ந்து வருகிறோம். இவர்கள் இங்கு பிறந்ததை நினைத்து நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட இவர்களை சுட்டு கொன்றால் மிகவும் சந்தோஷப்படுவோம் என ஆவேசத்துடன் அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாருக்கு அருகில் உள்ள சூரக்குடி பஞ்சாயத்து ஊராட்சி பிள்ளையார் வீட்டிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சில செய்திகள் வந்து பத்திரிகை வாயிலாகவும் இப்போ பத்திரிகையாளர் வாயிலாகவும் போலீஸ் துறை கேட்டதுனால தெரியுது. இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் அந்த சம்பவம் சார்பாக இந்த ஊரில் அவங்க பிறந்ததுன்னா இங்கே அவங்க அப்பா வேலை விஷயமா கேரளா போய் அங்கேருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்தது. அவங்களுக்கு பிறந்தது அந்த 2 பசங்களும். ஒரு 5 வயசு வரையும் இங்கே இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ஊரை காலி பண்ணி கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆச்சு. அவங்க எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கோயம்புத்தூரில் இருந்து இப்படி ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வாயிலாகவும் ரிப்போர்ட்டர் வாயிலாகவும் கேள்விப்பட்டு எங்களுக்கு பேர் அதிர்ச்சி. எங்கள் ஊரில் இந்த பூமி புண்ணிய பூமி, சவுட்டைனார்னு சொல்கிற தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி. இங்கே யாரும் அவ்வளோதான் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க. தெய்வம் பழி ஏற்றும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மண்ணில் அவங்க அப்பா பிறந்தது அவர் காலி பண்ணி 30 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. தமிழ்மணி மாயங்க தான் அந்த பசங்க. தமிழ்மணி சொல்கிறவர் இங்கே பிறந்தது, அவங்க மூதையார் இங்கே இருந்தது. அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும். கண்டிப்பாக சுட்டு கொன்னாலும் சரி. எங்கள் பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு கொன்னா கூட நாங்கள் எல்லோரும் சந்தோஷம்தான் படுவோம். எங்கள் பூமியில் இருந்து வாழ்ந்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. இது ஒரு கேவலம் கட்ட செயல். எங்கள் பூமிக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்துருச்சு. இதுதான் எங்களுக்கு மன வருத்தம். எங்களுக்கு தெரியவே நீங்கள் எந்த சட்டம் என்ன செய்யுதோ அதுகளுக்கு எங்கள் ஊரை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும். எங்கள் மகிழ்ச்சி அடையும். இப்படிப்பட்ட ஒரு பசங்க இருக்கதே தவறு. சிறுசு 5 வயசில் ஓடினவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியாது. ஆனால் இப்போ பத்திரிக்கை வாயில கேட்கும்போது, செய்தி வாயில கேட்கும்போது ரொம்ப வேதனையில் இருக்கும், மன உளைச்சலில் இருக்கும் எங்கள் மக்கள். உங்கள் பேர்? என் பேர் பொன் சண்முகராஜா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.